அக்கா, நீங்க நான் கொடுத்த கோழிக்கறிய சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க தானே? நானும் சாப்பிடுறேன். ருசியா இருக்கு. இங்க பாரு, நான் பொய் சொல்ல விரும்பல. பாய்குய் தான் இந்த செடிய எனக்கு கொடுத்தாரு. கேன்சூல நான் மூங்கில் வாழை எடுத்தப்போ எனக்கு அடிபட்டுருச்சு. அதுக்காக தான் இந்த செடியை கொடுத்தாரு. ஏன்னா அதுல இருந்த விஷத்தை இது முறிச்சிடும். பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இது அரிய வகைன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னைக்காவது இது தேவைப்படுற சூழ்நிலை வந்தா இது உதவியா இருக்குன்னு தான் வச்சிருக்கேன். இங்க பாருங்கக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்க. என் அண்ணன் மாதிரி இல்ல. அவன் எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருப்பான். அவன் என் அண்ணன் தானான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. எனக்கு ஒரு அக்கா இருக்கணும். அவங்க கிட்ட நான் எதையும் மறைக்காம எல்லாத்தையும் சொல்லணும்னு எனக்கு ஆசை. நான் உங்களை முதல் தடவை பார்த்ததும் ஏற்கனவே உங்களை பார்த்த மாதிரி உணர்ந்தேன் தெரியுமா? எனக்கு பிடிச்ச சாப்பாடான கோழி வறுவல் எல்லாத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். எனக்கு நீங்க ஒரு அக்காவா இருக்கணும். ரொம்ப நேரமா நீ என்ன அக்கான்னு தானே கூப்பிடுற? அது என்னமோ உண்மைதான் அக்கா. இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க அக்கா அக்கா. அது சரிக்கா, நீங்க என்ன தங்கச்சின்னு கூப்பிடுங்க. சரி, வாயத்தோட. ஆமாக்கா, என் அண்ணா பத்தி என்ன நினைக்கிறீங்க? உன் அண்ணாவா? அவனுக்கு கூட உங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் அவன் கூட வெளியில போங்க, நானே உங்களுக்காக சமைச்சு கூட கொடுக்கறேன். பாத்து வா. எனக்கு தெரியும். வேகமா வகுப்புக்கு போங்க. தாமதமாச்சுன்னா தண்டனை தான். உன்ன அவர் கீழே விழுந்துட்டாரு. மூத்தவர் பாய். மூத்தவர் பாய். இந்த கை இறங்கி இருக்கு. மேல தூக்குங்க. கொஞ்சம் இங்க பாருங்க. வகுப்புல நீங்க எங்களை விட ரொம்ப நல்லாவே பண்றீங்க. அப்படியும் அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்ல? இல்ல, சந்தேகம் வந்தா கேட்கதானே முடியும்.
அவரு ரொம்ப நல்லவரு. பெண்கள்லாம் பயிற்சி பண்ண வரல, அவரை பார்க்க தான் வராங்க. ஏன் சொல்றீங்க? யாராவது உதவி பண்ணுங்க. மூத்தவர் ஜின் மலையில இருந்து கீழே விழுந்துட்டாரு. அவர் கால் உடைஞ்சிருச்சு. இப்ப அவர் எங்க இருக்காரு? கட்டு போற அறையில இருக்காரு. மூத்தவருக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க, எனக்கு வலிக்குது. இது சரியாக 100 நாள் ஆகும். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் ரொம்ப பாவம். ஆமா, இது வரைக்கும் யாருமே குய்மோ உச்சியில விழுந்ததே இல்ல. அப்புறம் இவன் மட்டும் எப்படி விழுந்திருப்பான்? என்ன கேட்டா, இவன் பண்ண மோசமான வேலைக்கு கடவுளே பார்த்து இவனுக்கு நல்ல தண்டனையை கொடுத்திருக்காரு. யூயிங் ஷி, என்ன தைரியம் இருந்தா நீ அப்படி பேசுவ? நான் அவனும் அங்க இருந்து தெரியாம கீழே விழல, யாரோ என்ன கீழே தள்ளி விட்டாங்க. ஏய், யாரையோ தள்ளி விட்டாங்களா? வா சீக்கிரம். நீ என்ன சொல்ற? யார் உன்னை தள்ளி விட்டாங்க? அவருதான் பாய் குயி, அவர்தான் என்ன தள்ளி விட்டாரு. நல்லா யோசிச்சு சொல்லு. உடைஞ்சது உன்னோட காலை இல்லனா தலையா? இவ்ளோ நேரமா இவரு எங்களுக்கு தான் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆமா ஆமா, இவ்ளோ நேரம் இவரு எங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாரு. நீ சும்மா பழி போடாத. ஆமா, அவர் ரொம்பவே நல்லவரு. அவர் கண்டிப்பா இந்த மாதிரி செய்ய மாட்டாரு. அதுவும் அவரு உன்னை எதுக்கு தள்ளி விடணும்? எங்க பாரு ஜின், இப்ப நீ வழியில இருக்க, எனக்கு அது நல்லாவே புரியுது. ஆனா எதுக்காக நீ என்ன சந்தேகப்படுறன்னு தான் புரியல. சில விஷயங்களை நாங்க தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். என்னது விசாரிக்கிறீங்களா? என்னோட கையும் காலும் உடைஞ்சு இங்க நான் நொண்டிக்கிட்டு இருக்கேன். சரி தலைவருங்க, நான் தலைவரை பார்க்கணும். சரி, தலைவர்கிட்ட உனக்கான நியாயத்தை நீ கேட்கறது சந்தோஷம் தான். இவனுக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு இவங்க 2 பேரு கூட நான் வகுப்புக்கு வந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு பாய் குயி வந்தாரு. எதுவும் சொல்லாம மலையில இருந்து தள்ளி விட்டுட்டாரு. இவங்க 2 பேர் மட்டும் என்ன நேரத்துக்கு காப்பாத்தலனா இந்நேரம் என்ன பொணமா தான் பாத்திருப்பீங்க. நீங்க தான் எனக்கு நியாயத்தை கொடுக்கணும். இவர் சொல்றது உண்மைதான். குரு, நான் ஜின் கிட்ட சில கேள்விகளை கேட்க எனக்கு அனுமதி வேணும். ஆமா ஜின், உனக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒருவேளை இதுக்கு பதில் இல்லைன்னா பிரச்சனையே இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ 2வது கேள்வி, நான் தான் உன்னை அந்த மலையில இருந்து கீழே தள்ளி விட்டங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? ஆதாரம் கேக்குறீங்களா? என்னோட நிலைமைய பாருங்க. இந்த ஆதாரம் போதாதா? வந்தவங்க என்ன தள்ளி விட்டதும் நான் வேகமா கீழே விழுந்துட்டேன். ஆனா கீழே விழும்போது என்ன தள்ளி விட்டவரோட முகத்தை நான் பார்த்துட்டேன். என்னால உறுதியா சொல்ல முடியும், அது பாய் குயி தான். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இவனை பாய் குயி கீழே தள்ளி விட்டது உங்கள யாராவது கண்ணால பாத்தீங்களா? நான் அவரை பார்க்கல. இவர் மலையில இருந்து கத்துனாரு. திரும்பி பார்த்தா திடீர்னு கீழே விழுந்துட்டு இருந்தாரு. எனக்கு எதுவும் தெரியாது. நானும் இவரை பார்க்கல. யாரும் பார்க்கலையா? இதுக்கு மேல எங்க கிட்ட பொய் சொல்லாத, புரியுதா? என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு. நான் உண்மையதான் சொல்றேன். சரி, உங்களுக்கு உண்மை தானே வேணும்? யூயிங், நான் எழுதின காதல் கடிதத்தை வகுப்புல எல்லாருக்கும் நான் தான் கொடுத்தேன். நான் அப்படி பண்ணதுக்காகத்தான் பாய் குயி என்ன தள்ளி விட்டாரு. அவளுக்கு உதவி பண்றதுக்கு இவர் என்ன மலையில இருந்து தள்ளி விட்டாரு. நீ ரொம்ப மோசமானவ. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு அப்படி என்னதான் வேணும்? எல்லாரும் முன்னாடியே நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா அந்த வேலைய நான் தனியா பண்ணலையே. அதோட நான் யூயிங்னாவ கேலி செஞ்சேன், அவ்வளவுதான். அது ஒன்னும் பெரிய குற்றம் கிடையாது. ஆனா இங்க இருக்கிற பாய் குயி என் உயிரை எடுக்க பார்த்தாரு. வாய மூடு. நீ பண்ண பெரிய தப்பு எங்க முன்னாடி பொய் சொன்னதுதான். குருவே, நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. நான் உன்னை நம்பவும் மாட்டேன். இதுக்கு மேல நீ என்னுடைய சீடனும் கிடையாது, போயிடு. நீ செஞ்ச தப்ப ஒத்துக்காம மத்தவங்க மேல பழைய போட்டுட்டு இருக்க. இங்க நடக்கிறது சூஷனையும் கேங்ஸுவையும் இணைக்கிற வகுப்பு.
இந்த இடத்துல உன்ன மாதிரி ஒரு மாணவன் இருக்கவே கூடாது. உடனே எல்லாரும் கேங்ஸுவுக்கு கிளம்புங்க. உங்களோட தப்ப யோசிங்க. என் அனுமதி இல்லாம யாரும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. போங்க. சரி. வா வா போயிடலாம். வந்துரு. ஜியோன் பயிற்சி ரொம்ப கட்டுப்பாடா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை இப்போ நான் கண்கூடாவே பார்த்துட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் கட்டுப்பாடே கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். அவன் மேல நான் கோவப்பட்டதுக்கான காரணம் கேங்ஸுவோட மரியாதை மட்டும் இல்ல, ஒன்னா நடக்கிற வகுப்பும் அவனால பாதிக்கப்படுது. இவனை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இவனை மாதிரி ஆட்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், நாம செய்யற தப்பு எல்லாத்தையும் நாம தான் சரி செய்யணும். இங்க நடந்தது உங்க எல்லாருக்குமே ஒரு பாடமா இருக்கட்டும். பயிற்சி பண்ண வேண்டியது இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம்தான். ஆனா நீங்க பண்ற பயிற்சி ரொம்ப ஒத்துமையா இருக்கணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தா உங்க எல்லாரையுமே நான் தண்டிக்கிற மாதிரி இருக்கும். குவாங்ஸி பள்ளியோட தலைவர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்க நடக்க போற விழாக்கு எங்க எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருந்தாரு. இது உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க எல்லாரும் அங்க போய் பயிற்சி பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி, எல்லாரும் போய் தயாராகுங்க. இங்னா இங்ஷி, நீங்க இருங்க. அப்ப சரி, நானும் இங்கிருந்து கிளம்புறேன். குருவே, நீங்க 2 பேரும் என் கூட அந்த பள்ளத்தாக்குக்கு வாங்க. குருவே, என் வாள்ல இருந்த தங்க பட்டாம்பூச்சிய நீங்க இங்க வச்சிருக்க கூடாது. நீ உன்னோட வால் பயிற்சியில மட்டும் முன்னேறல, நீ ரொம்ப புத்திசாலியாவும் மாறிட்டு வர்றது தெரியுது. ஆனா அது உள்ள இருக்கும் போது அதால பறக்க கூட முடியலையே. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? முயற்சி பண்றதுக்கு முன்னாடி முடியாதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? குருவே, இங்னா இங்ஷி, எல்லா சிறந்த வாளும் இந்த வால் வரிசையில இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒண்ணுனா அது எங்களுக்கும் பிரச்சனை தான். நாம சீக்கிரமே தங்க பட்டாம்பூச்சிய கண்டுபிடிக்கணும். ஆனா நமக்கு நேரம் கிடையாது. நீங்க 2 பேரும் எங்களுக்கு உதவி பண்ண விரும்புறீங்களா? கண்டிப்பா குருவே. உதவி பண்ண எனக்கும் விருப்பம் தான் குருவே. சந்தோஷம். சரி, இங்னா முயற்சி பண்ணு. சரி. என்னாச்சு? உனக்கு எதுவும் ஆகல? கிட்டத்தட்ட வேலையை முடிச்சிட்டோம். மறுபடியும் முயற்சி பண்ணலாம். தேவையில்லை. இப்ப நாம செஞ்ச முயற்சியில எந்தவித தப்பும் இல்ல. ஆனாலும் நம்மளால முடியல. நாம வேற ஒரு வழிய கண்டுபிடிக்கலாம். சரிதான், வேற யோசனைகளும் இருக்கு. என்ன யோசனை? நீங்க காங்ஸிங் பள்ளிக்கு போயிட்டு வாங்க. அந்த இடத்தோட தலைவர்கிட்ட தங்க பட்டாம்பூச்சிய திரும்ப கொண்டு வர வழியை கேளுங்க. இது நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். இது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா இதுல பட்டாம்பூச்சியும் மந்திரக்கல்லும் சம்பந்தப்பட்டிருக்கு. லியோக்சியன் மாளிகையிலயும் நம்மள கவனிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நாம பேசுற செய்யற விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா குவாங்ஸி பள்ளி எந்த மாதிரி இடம்னு எங்களுக்கு தெரியாதே. அது மந்திர சக்தி நிறைஞ்சிருக்க இடமா? பட்டாம்பூச்சிய பத்தி அவங்களுக்கு எப்படி தெரியும்? குவாங்ஸி பள்ளிக்கும் சூஷன் பள்ளிக்கும் முன்னாள் வரலாறு இருக்கு. அவங்கதான் என்கிட்ட ஃபூக்ஸி வாளை பயன்படுத்தி மந்திரக்கல்ல பஞ்சபூத பட்டாம்பூச்சியா மாத்த சொன்னாங்க. அவங்களுக்கு இத பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்கள சந்திக்கும் போது உங்களுக்கே புரியும். அது நல்லா இருக்கா? மன்னிச்சிருங்க. அது பிடிச்சிருக்குன்னா அத நீயே வச்சுக்கோ.
நேத்து இரவு நேரத்துல திருவிழா ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. எப்பவும் போல அவளும் தன்னுடைய காதலன் வந்துருவான்னு நம்புனா. நேத்து மட்டும் எத்தனை பெண்கள் அங்க இருக்கிற ஆண்கள் மேல தீரா காதல் வயப்பட்டிருப்பாங்க. தங்க பட்டாம்பூச்சி கேங்ஸுக்கு வந்துருச்சு. அக்கா கண்டிப்பா நல்ல செய்தி தான் சொல்லுவாங்க. அப்படின்னா தங்க வாள் சூஷனை விட்டு வெளியே வருது. இதுக்கு மேல நீங்க சூரிய வெளிச்சத்தை நினைச்சு பயப்பட வேண்டாம். அந்த பிரச்சனைக்கு நான் முடிவு கட்டிட்டேன். இதை என்னோட கைமாற நினைச்சுக்கோங்க. அது சூஷன்ல இருந்து அவங்க மாணவர்களை குவாங்ஸிக்கு அனுப்பியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். தெரியும். நாம தங்க வாழை எடுக்கிறதுக்கான சரியான நேரம் இது. தங்க வாள் கிடைச்சிருச்சுன்னா மந்திர கல்ல நம்ம சுலபமா எடுத்துடலாம். ஆனா இந்த குவாங்ஸி பள்ளி சூஷன் மாதிரி கிடையாது. அங்க மந்திர சக்தியோட பாதுகாப்பு இருக்கும். நாம அங்க போறது ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துல போக முடியாத இடம்னு ஒண்ணு கிடையாது. உதாரணத்துக்கு நீயே அந்த சூஷனுக்குள்ள போயிருக்க, சரிதானே? நீங்க சொல்றத பார்த்தா உங்ககிட்ட யோசனை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கான பதில் எங்க இருக்குன்னா லியோக்சியன் மாளிகையில தான். பாதுகாவலரே, இந்த இடத்துல தான் என் ஆட்களுக்கான பயிற்சியை நான் கொடுப்பேன். இந்த வாரம் சில பேர் இங்க வர போறாங்க. சுஷாங், நான் உங்களுக்காக என்ன சேவை செய்யட்டும்? எதுவும் வேண்டாம். ஜாங்குக்கு நம்ம வீரர்களோட திறமை என்னன்னு காட்டு போதும்.
அண்ணா, நம்ம போற அந்த இடம் எந்த மாதிரி இடம்னு உனக்கு தெரியுமா? அந்த இடத்தோட குரு ரொம்ப வித்தியாசமான ஆளுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நிறைய ரகசியங்கள் இருக்குமோ? ஹம். அண்ணா, நீ இப்ப என்ன சொல்ல வர? உன்னா? நீ- யூயிங்னா? கொஞ்சம் கேள்வி கேட்காம தான் இரேன். ஜுவான்ஜி சின்ன இடம் தான். அது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடம். சண்டை போடாம நிறைய எழுதுவாங்க. அங்க இருக்கிற நிறைய பேருக்கு தற்காப்பு கலை தெரியாது. அங்க இருக்கிற எல்லாரும் உலகத்தோட எண்ணிக்கைய பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா ஞாபக சக்தி இருக்கும், திறமசாலிங்க. பின்னாடி வா, பின்னாடி வா. ஏய், என்ன என்ன ஓய், உன்னதான் கேட்டுட்டு இருக்க. என்ன பண்ற நீ? இல்ல, அது வந்து எனக்கு இப்ப பசிக்குது. நம்ம போய் ஏதாவது சாப்பிடலாம். வா 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 ஏய், வா, வா. கொஞ்சம் இரு. இப்பதான் நான் சாப்பிட்டேன், அதுக்குள்ள பசிக்குதா உனக்கு? அம்மா, நீ என்ன யானையா? நீதான் யானை. வெள்ளக்குட்டி. ஆ, யூயிங்னா? என்ன பண்ற? நீ ஏன் இப்படி எல்லாம் பண்றன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. தைரியமா காதல் கடிதம் அனுப்புன, ஆனா இப்ப தைரியம் இல்லையா உனக்கு? நீ ம், நான் அவரை இங்கிருந்து எப்படியாவது போக வச்சிடறேன். என்ன? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஆனா மூத்தவர் பாய். யூயிங்ஷி, அண்ணா உன்ன ஆமா, நீங்க ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நானா? அவங்க என்ன பேசுறாங்க? நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களுக்கு எங்கன்னு சொல்றேன். அந்த செவுத்துக்கு பின்னாடிதான் அந்த பொண்ணு இருக்கா. நீ என்ன காரியம் பண்ற? நான் ஒளிஞ்சிருக்கிறத சொல்லிட்டல. வெள்ளக்குட்டி முன்னாடி இருக்காரு, நான் பின் வழியா போலாமே. மூத்தவர் பாய், என்னாச்சு குய்? அது வந்து நாளைக்கு குவான்சி போறதுக்கான உத்தரவு உங்களுக்கு வந்திருக்கும். இன்னைக்கு நடந்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரியல. எனக்கு அந்த விஷயத்த சொல்றீங்களா? அதை இப்பவே சொல்லணுமா? இப்ப நீங்க வேலையா இருந்தீங்கன்னா உங்களுக்காக இன்னைக்கு ராத்திரி நான் காத்துட்டு இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி. இப்ப நான் வெளியில போயிடுவேனே. வெள்ளக்குட்டி, இப்போ உன்னை மறுபடியும் காப்பாத்திருக்கேன். நீ எனக்கு ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டியா? ரொம்ப நன்றி வெள்ளக்குட்டி. என்னை பார்த்து நீ விலகி போறியா? அப்படியெல்லாம் இல்ல. இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். இப்பதான் விலகி போகலன்னு சொன்ன. உன்னோட கடிதத்தை நான் பாக்குறதுக்கு முன்னாடியே உன்னுடைய அண்ணன் அதை என் கிட்ட இருந்து புடுங்கிட்டான். அப்படி அந்த கடிதத்துல நீ என்ன எழுதியிருந்தன்னு உன் மாயாலே சொல்ல முடியுமா? எதுவும் இல்ல. அத பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. அப்படின்னா அந்த காதல் கடிதத்தை நீ எனக்காக எழுதலையா? அப்படி இல்ல. வெள்ளக்குட்டி, எனக்கு கொஞ்சம் விட்டீங்கன்னா நான் தள்ளி நிப்பேன். அப்புறம் நம்ம பேசலாமே. அந்த காதல் கடிதத்தை எனக்கு எழுதலனா இப்ப எதுக்காக நீ என்கிட்ட இருந்து விலகி ஒதுங்கி போற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கோவமா இருப்பீங்கன்னு நான் பயந்துட்டேன். ஏன்னா அந்த கடிதம் மோசமா இருந்துச்சு. எனக்கு ஒன்னும் கோபம் வரல, சந்தோஷமா தான் இருக்க. அதனால நீ என்கிட்ட எதையுமே மறைக்க வேண்டாம். நீ
என்கிட்ட எதை வேணும்னாலும் சொல்லலாம். என்ன புரியுதா? ஆ? ஆ, ம், ம். உன்னோட தழும்பு மொத்தமா மறைஞ்சிருச்சு போல இருக்க. சரி, சீக்கிரம் போ, போய் தூங்க. என்ன நாளைக்கு நாம எல்லாரும் குவாங்ஸிக்கு போகணும் இல்லையா? ஆ, காலையில நீங்க சாப்பிடுறதுக்கு நானே ஏதாவது செய்யறேன். இப்ப நான் கிளம்புறேன். யுயிங்னா, ஆ, வழி இந்த பக்கம். ம். நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் சோகமாவே இருந்தாலும் கூட அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அத நான் வச்சிருந்தேன். இங்க இருக்கிறவங்க யாரும் குடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்கு. அதனால நான் இப்ப குடிக்கிறேன். எனக்கு அப்புறமா நன்றி சொல்லுங்க. இங்க பாரு, நான் ஏற்கனவே கோவத்துல இருக்கேன். என்னை இன்னும் கோவப்படுத்தாத. இங்க பாருங்க, நானும் இன்னைக்கு சந்தோஷமா இல்ல. அதனால நீங்க அமைதியா இருங்க. அப்ப சரி, குடிச்சவங்க கிட்ட நான் பேச மாட்டேன். ஆமா, நான் குடிச்சிருக்கேன். ஏன் நீங்க குடிக்கலையா? என்னோட கவலையை மறைக்கிறதுக்காக நான் குடிக்க மாட்டேன். என்கிட்ட பேசணும்னு வர சொல்லிட்டு இங்க என்ன நீ கொல்ல முயற்சி பண்ற. எதுக்காக இப்படி பண்ற? இன்னும் புரியலையா? உங்களோட பாசமும் பணிவும் எனக்கு தேவையில்லை. நீ எதனால இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு எதுவும் புரியல. உன் விருப்பம் இதானா நாம மோதி பார்க்கலாம். நீ தோத்துட்ட. ஆமா, நான் தோத்தது உண்மைதான். கொஞ்சம் விட்டா என்ன கொன்னு இருப்பீங்க. ஆனா நான் எதுக்காக உன்னை கொல்ல போறேன்? நீயும் நானும் ஒரே பள்ளியில படிக்கிற மாணவர்கள். இப்ப நீங்க சொன்ன விஷயம் உண்மைதான். நீங்களும் நானும் ஒரே மாதிரி தானே. எனக்கு புரிஞ்சிருச்சு. ஜின்ன நீங்க தான் ஏதோ செஞ்சிருக்கீங்க. என்ன சொல்ற? அப்படின்னா நான் ஜின்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணேன்னு சொல்ல வரியா? இது யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா யுயிங்னாக்கு. ஒருவேளை அவளுக்கு மட்டும் இத பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதுக்கு கண்டிப்பா நீ வேதனைப்படுவ. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீயும் ரொம்ப கோவமா இருக்க. இது சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல. சீக்கிரமா போய் தூங்க. நீங்க தான் எனக்கு இதை கொடுத்தீங்க. இன்னும் அது உன்கிட்ட இருக்கா? ஆனா அந்த செடியில பூ இல்லன்னா அதுல எந்த பயனும் இல்ல. அத பேசாம தூக்கி போட்டுரு. இருக்கிற ஒரே செடியில 2 மலர்கள் எப்படி பூக்கும்?
இந்த நொடியிலிருந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு மேல நீ யாருக்காகவும் ஆசைப்படக்கூடாது. இதனால நான் தான் பலவீனமாயிட்டே போறேன். நட்சத்திரத்தோட சாட்சியா சொல்றேன், என்னோட வாழ்க்கை இனி யாருக்கும் கிடையாது. யாரு? நீயா? இங்க என்ன பண்ற? நீ கேன்சுக்கு திரும்ப கிளம்பிட்டான்னு நினைச்ச. நான் என்ன பண்ண? எந்த தப்புமே பண்ணாதனா எதுக்காக கேங்ஸுக்கு திரும்ப போகணும்? இதுக்கு நான் பழி வாங்கலனா நான் ஜிஞ்சூஜு கிடையாது. தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு தேவையில்லாத விஷயம். உன்னோட கையில நான் ஒரு வளையத்தை பார்த்தேன். இந்த மாதிரி ஒன்ன நான் நம்ம பள்ளியில பார்த்ததே இல்லையே. மத்த பள்ளியோட குங்ஃபுவ ரகசியமா பயிற்சி பண்றவங்கள குருவுக்கு சுத்தமா பிடிக்காது. நீ இந்த விசித்திரமான தற்காப்பு கலைய இங்க வந்து ரகசியமா பயிற்சி பண்றன்னு குரு கிட்ட சொன்னா அவரு உனக்கு என்ன தண்டனை கொடுப்பாரு? உனக்கு என்ன வேணும்? பெருசா ஒண்ணல, பாய் குயிய கொல்றதுக்கு உதவி வேணும். அவனாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். எப்படியாவது அவனை நான் கொன்னே ஆகணும். சரி, நான் உதவி பண்றேன். ஷீலிங்வின், இதுதான் நீ. யாருக்காகவும் உன்னை நீ மாத்திக்காத. யுவினா, நான் இந்த கனவுல சந்தோஷமா இருக்கேன். இந்த கனவுல இருந்து நான் எழுந்துக்க விரும்பல. ஐயோ 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 ஐயோ, நேத்து நான் என்ன பண்ணேன்? அவளுக்கு எதுவும் தெரியக்கூடாது.
அண்ணா அண்ணா இரு இரு வர 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 அண்ணா எழுந்துட்டியா இல்லையா? ஐயோ அண்ணா என்ன பண்ற? உன்னோட துணி இங்க இருக்கு. காலையிலே பசங்களோட அறைக்குள்ள எதுக்காக இப்படி வர? அண்ணா தினமும் நான் உன்னை வீட்ல பாத்துக்கிட்டே தானே இருப்ப. சரி வந்து சாப்பிடு. நேத்து ராத்திரி நல்லா தூங்குனியா? நான் நேத்து ராத்திரி நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா நீ ஏன் பக்கத்துல படுத்துட்டு இருந்த? நான் தான் உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு வந்து உன் துணியெல்லாம் வேற துவைச்சேன். அப்புறம் எங்க இருந்து நான் தூங்குறது? நீதான் என்ன கூட்டிட்டு வந்தியா? ம். அண்ணா தயவு செஞ்சு எழுந்துரு. உன்னை என்னால தூக்க முடியல. அண்ணா எழுந்துருண்ணா. அண்ணா எழுந்துரு 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 சொல்றேன்ல. இந்த பக்கம் வா. வா வா. உண்மையாவா? உண்மையாதான். என்ன இது? வெள்ளைக்குட்டி சாப்பிடுறதுக்காக செஞ்சிருக்கேன். இன்னைக்கு அவருக்கு சாப்பிட சுத்தமா நேரம் இருக்காது. வெள்ளைக்குட்டி வெள்ளைக்குட்டி உனக்கு அவனை அவ்வளவு பிடிச்சிருக்கா? யோகிங்னா இங்க என்ன பண்ற? வெள்ளைக்குட்டி நீங்க சாப்பிடுறதுக்காக தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். நம்ம ஒன்னாவே சாப்பிடலாம். இதோ. ஓ இவ்வளவு இருக்கா? சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கிளம்பலாம். கையெடு. இது வெள்ளைக்குட்டிக்காக சிறப்பா செஞ்சது. நீ இது சாப்பிடு. சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? ஆமா வாங்க வாங்க வாங்க. காலை வணக்கம் குயிங்னாங். இங்க என்ன நடக்குது? அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு தனியா இருக்காங்க? நம்மளோட மூத்தவர்கள்லாம் எதுக்காக வரல? மோபூஃபனை குரு கூப்பிட்டிருக்காரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. மூத்தவர் யான் தான் இப்ப நம்மள அங்க கூட்டிட்டு போவாங்க. ஆனா இவங்க எதுக்கு வராங்கன்னு எனக்கு புரியல. நாம அந்த இடத்துக்கு போறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எதுக்கு நம்மள கூட்டிட்டு போறாங்க? எல்லாரும் வந்தாச்சா? சரி நம்ம போகலாம். வெள்ளைக்குட்டி வாங்க போலாம். போலாம் போலாம். வெள்ளைக்குட்டி ரொம்ப அழகா இருக்கீங்க. எதனால நீங்க ரெண்டு பேரும் சோகமா வரீங்க? நீ பாய்கு எதன பாக்குற? என்ன உங்களுக்கு என்ன வேணும்? இங்க பாரு, இந்த உலகத்துல நடக்கவே நடக்காத ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னு தெரியுமா? ஒண்ணு மழை பெய்யறது, இன்னொரு விஷயம் உன் தங்கச்சிக்கு கல்யாணமே நடக்கிறது. இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்க ஒரு கோவில் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நம்ம அங்கேயே தங்கிக்கலாம். வாங்க போலாம். அங்க பாருங்க. ரொம்ப மழை பெய்யுது. எல்லாரும் இங்க நெருப்ப உண்டாக்குங்க. நாம இங்கதான் தங்கணும். கண்டிப்பா. சரி சரி வாங்க போலாம். ஹேய், அங்க பாருங்களேன், நல்லா தூங்குறாங்க.
கண்டிப்பா நாம யாரும் தூங்கவே மாட்டோம். நாம விளையாடலாமா? சரி சரி விளையாடலாம். சரி, என்ன விளையாடலாம்? வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் இங்க இருக்கிற ஒன்ன கொளுத்திக்கலாம். யாருகிட்ட இருக்கிறதுல சின்ன குச்சா இருக்கோ அவங்க கடைசியா தோத்தவங்களுக்கு பதில் சொல்லணும். நீங்க உண்மையா இருக்கணும். நீங்க பொய் பொய் சொன்னீங்கன்னா சொன்னீங்கன்னா என்னைக்குமே உங்களுக்கு கல்யாணமே ஆகாது. என்ன உங்களுக்கு புரிஞ்சுதா? விளையாடியே ஆகணுமா? நான் தூங்க போறேன். அண்ணா இரு. எனக்கு இந்த விளையாட்டு பிடிச்சிருக்கு. நான் விளையாடுறேன். என்ன இங்ஷி, விளையாட்டுக்கு வரியா? ஆ, நானும் வரேன். விளையாடி பாத்திரலாம். சரி சரி, வாங்க வாங்க. இரு, இரு, இரு. என்ன பண்றீங்க? நீங்களும் வாங்க. சரி பரவாயில்ல, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் போட்டி ஆரம்பிக்கட்டும். சரி கேளுங்க. மூத்தவர் டியான், நீங்க சோஷியல்ல பல நாள் இருந்தும் யாருக்கும் உங்களை ஏன் பிடிக்கல? இது என்ன கேள்வி? ஏன்னா அவனுக்கு யாரையும் பிடிக்காது. பிடிக்கும். அவருக்கு யாரையும் பிடிக்குமா? நீ என்ன சொல்ற? உனக்கு யார பிடிக்கும்? நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ என்கிட்டயே மறைக்கிறியா? சரி, யாருன்னு சொல்லு. சொல்லுங்க சொல்லுங்க. இருங்க இருங்க. அவருக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுறலாமே. சரி சரி, வாங்க வாங்க. அடுத்து யாருக்கு கேள்வி போகுது? என்னாச்சு? எல்லாரையும் நீ கேள்வி கேட்ட. சொல்லு இப்ப சொல்லு. நீ பதில் சொல்லு. இங்னா, நீ கடைசியா யாருக்கு காதல் கடிதம் எழுதுன? யாரு யாரா இருக்கும்? யாருன்னு சொல்லு.